ஸோ நம்ம ஒரு ஜாதகம் எடுக்கிறோம் அப்படின்னா வெறும் பொருத்தம், ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிறதுக்கு ஒரு பொருத்தத்தை தாண்டி அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு அங்கே இருக்கக்கூடிய சேஃபர் ஜோன், மாமியார்னால பிரச்சனையா, நாத்தனார்னால பிரச்சனை இருக்கா, இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன கருத்து வேறுபாடுகள் வரும், எதை பேஸ் பண்ணி இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும், எந்த அளவுக்கு இவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சில பேருக்குலாம் நானே சொல்லியிருக்கேன், இந்த கல்யாணம் முடிச்சு நீங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளி நீங்கள் வெளியில் போயிடும், குடும்பத்தை விட்டு வெளியில் போகிற மாதிரி சூழ்நிலை அமையும். இப்போ மெரைன் இன்ஜினியர்லாம் எடுத்துக்கிறோம், அவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஒரு 6 மாதம் குடும்பத்தோடு இருப்பாங்க, 6 மாதம் கடலில் இருப்பாங்க. ஸோ அந்த ஜாதகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரிவினைகளை காட்டும், சுப பிரிவினையாக. ஸோ இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி திருமணத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்றப்போ முதல் 2ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா, அதே மாதிரி 11ஆம் இடம் நல்லா இருக்கா. கல்யாணம் பண்ணுறோம், அதாவது மனசுக்கு பிடிக்கணும் ஃபஸ்ட்டு, பிடிச்ச லைஃப் பார்ட்னரை கையில் எடுக்கிறோம். ஆஃப்டர் தட் நான் அந்த ஹாப்பியாக அனுபவிக்கிறேனா அப்படின்றதுக்கு இந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இடமாவும் பார்க்கலாம், அதே மாதிரி சுக்கிரன் பார்க்குறோம், செவ்வாய் பார்க்குறோம். அந்த சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது அந்த நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாத்தையும் கொடுக்கிறது ஒரு குழந்தைக்காரகன். எப்பயுமே வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம்லாம் பண்ணிட்டோங்க, நல்லபடியாக இருக்கும், எல்லாருக்கும் அவங்களுடைய வாரிசுன்னு ஒரு ஆசை வரும். ஸோ குழந்தை பிறப்புக்கும் அங்கே நல்லா இருக்கா, அவங்களோட கிரகம் எந்த மாதிரி பேஸில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக 10க்கு 10 பொருத்தம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 பொருத்தத்தை தாண்டி மனப்பொருத்தம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய பேருக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிக்கோங்க, பழகி புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க.